டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று சம்பளத்தின் முரண்பாடு என்ற தலைப்பிலே ஒரு சிறு கதை ஒன்றை உங்கள் சிந்தனைக்காக பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். சோமுவும் ராமுவும் சகோதரர்கள் ஒரு தோட்டத்திலே வேலை செய்கின்றார்கள். ஒரு தோட்டக்காரன் ஒருவரிடம் அவர்களுடைய நிலப்புலங்கள் நிறைய இருக்கின்றது. ஆகவே இருவரும் ஒரு தோட்டத்திலே வேலை செய்கின்றார்கள். ஒரு முறை இந்த தோட்டக்காரனுடைய நண்பன் அங்கே வருகின்றான். நண்பன் வந்து பார்த்ததும் 2 இளைஞர்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்கின்றார்கள் என்று அவர்களை பார்த்து சந்தோஷப்படுகின்றார். அப்பொழுது கேட்கின்றார், இவர்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கிறீர்கள் என்று கேட்கின்றார். ஆகவே அதிலே அண்ணனுக்கு 100 ரூபாயும் ஒரு நாளைக்கு, தம்பிக்கு 200 ரூபாயும் கொடுக்கின்றேன் என்று சொல்கின்றார். ஆகவே இவர் கேட்கின்றார், அண்ணனுக்கு 100 ரூபாய், தம்பிக்கு 200 ரூபாயாம், ஏன் அவ்வாறு செய்கிறீர்கள் என்று சொல்லி கேட்ட பொழுது, நான் இதை உங்களுக்கு அனுபவத்தினூடாக உணர்த்துகின்றேன் என்று சொல்கின்றார். அப்பொழுது தூரத்திலே ஒரு வண்டி ஒன்று வருகின்றது, ஒரு மாட்டு வண்டி ஒன்று. ஆகவே இந்த அண்ணன் அனுப்பி விடுகின்றார். அங்கே போய் அந்த வண்டி எந்த ஊருக்கு போகின்றது என்று கேட்டு வா என்று சொல்லி அனுப்புகின்றார். ஆகவே இந்த அண்ணன் விரைந்து போகின்றார். போய் இந்த வண்டி எந்த ஊருக்கு போகின்றது என்று கேட்டுக்கொண்டு வருகின்றான். ஆகவே வந்து சொல்கின்றார், அது பக்கத்து ஊருக்கு போகின்றது என்று. அதில் என்ன கொண்டு போகின்றார்கள் என்று கேட்க அவர் சொல்றார், என்னென்று தெரியாது என்று சொல்லிவிட்டிருக்கின்றார். ஆகவே பிறகு அவனுடைய தம்பியாரை அழைத்து அங்கே போய் அந்த வண்டியில் என்ன கொண்டு போகின்றார்கள் என்று பார்த்து வருமாறு பணிக்கின்றார். ஆகவே இவன் ஓடி செல்கின்றான். போய் அந்த வண்டிக்காரனுடன் கதைக்கின்றான். கதைத்த பிற்பாடு இங்கே வந்து கூறுகின்றார், அந்த வண்டி பக்கத்து ஊரில் இருக்கின்ற ஜமீன்தார் வீட்டுக்கு செல்கின்றது. அந்த வண்டியிலே இங்கிருந்து சோமசுந்தரம் என்பவர் அந்த பொதிகளை அனுப்புகின்றார். அந்த பொதிகளிலே 50 மூடை அரிசி பொதிகள் தான் அங்கே போகின்றன என்று சொல்லி போட்டு சொல்கின்றார் என்று. அந்த எங்கே போகின்றது, ஆறால் அனுப்பப்பட்டது, யார் கொண்டு போய் தெரிஞ்ச அவற்றை அந்த வண்டியை எங்களுக்கு தெரிந்த அந்த முனியாண்டி தான் ஓட்டி கொண்டு போகின்றார் என்று சொல்கின்றார். ஆகவே அனைத்து விவரங்களையும் இங்கே கூற போட்டு அப்பொழுது தான் அந்த முதலாளியினுடைய நண்பர் உணர்ந்து கொள்கின்றான், ஓம் எதற்காக இவனுக்கு 200 ரூபாயும் ஒரு நாளைக்கு சம்பளமும், மற்றவருக்கு 100 ரூபாயும் கொடுக்கப்படுகின்றது. 2 பேரும் வாட்ட சாட்டமான துடியாட்டம் உள்ள இளைஞர்களாக இருந்தாலும் அவர்களுடைய செயற்பாடுகளுக்குத்தான் அங்கே அந்த சம்பளம் நிச்சயிக்கப்படுகின்றது. உண்மையிலேயே ஒரு இடத்தில் வேலை செய்பவர்கள் அந்த ஒரு பொறுப்பை கொடுத்தால் அது சம்பந்தமான அனைத்து விடயங்களையும் அவர்கள் அறிந்திருப்பது நல்லது. அதனால் தான் அங்கே சிறியவனாக இருந்தும் தம்பிக்கு கூட சம்பளம் வழங்கப்படுகின்றது. ஆம் நேயர்களே, நாங்களும் சொல்லுவோம், எங்களிலும் சிலர் நாங்கள் ஒரு விடயத்தை சொன்னால் அந்த விடயத்தை மட்டும் கேட்டுக்கொண்டு வந்து ஒப்புவிப்பவர்களாக இருப்பார்கள். அவ்வாறு இல்லாமல் நாங்கள் ஒரு விடயத்தை கூறிவிட்டால் அனைத்து விடயங்களையும் கேட்டு சொல்பவர்கள் தான் உண்மையிலேயே புத்திசாலியாகவும் ஏனையோர்களால் விரும்பப்படுபவரும் ஒருவராக காணப்படுவார். ஆகவே நாங்களும் அவ்வாறு நடப்பதன் மூலம் எல்லோரும் எவ்வாறு மற்றவர்களால் நாங்களும் விரும்பப்படுவோம் என்பதை அறிந்து கொள்ளலாம். அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.